வணக்கம். இன்னைக்கு நாம ரொம்பவும் ஆழமான ஒரு விஷயத்தை பத்தி பார்க்க போறோம். அகத்திய மாமுனிவர் சொன்ன ஒரு பெரிய ரகசியம் இது. சில குடும்பங்கள் மட்டும் ஏன் தலைமுறை தலைமுறையா தீராத கஷ்டங்களை சந்திச்சுக்கிட்டே இருக்காங்கங்கிற கேள்விக்கான ஒரு ரகசியமான பதில். இந்த கேள்வியை நீங்க என்னைக்காவது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? எவ்ளோதான் கஷ்டப்பட்டு உழைச்சாலும் ஒரு குறிப்பிட்ட கட்டத்துக்கு மேல வாழ்க்கையில முன்னேறவே முடியலையேன்னு தோணும். இந்த தொடர் போராட்டத்துக்கு பின்னால ஒரு ஆழமான ஆன்மீக காரணம் இருக்குன்னு சொன்னா நம்புவீங்களா? கேட்கவே ஆச்சரியமா இருக்குல்ல. அகத்தியர் என்ன சொல்றாருன்னா, இந்த பெரிய கேள்விக்கான பதில் வேற எங்கேயும் இல்ல, நம்ம இந்தியாவோட தென்கோடியில இராமேஸ்வரம்ங்கிற புனிதமான இடத்துல தான் ஒளிஞ்சிருக்கான். சரி, வாங்க நேரா விஷயத்துக்குள்ள போலாம். அகத்தியர் 3 விதமான கர்மா தடைகளை பத்தி சொல்றாரு. இத புரிய வைக்கிறதுக்கு அவர் ஒரு சூப்பரான உதாரணம் சொல்றாரு. நம்ம வாழ்க்கையே ஒரு ஓட்டப்பானை மாதிரி தானே. நம்ம வாழ்க்கைங்கிற அந்த பானையில 3 பெரிய ஓட்டை இருக்கான். இந்த ஓட்டைகள் தான் நம்ம முன்னேற்றத்தை மொத்தமா உறிஞ்சிடுது. ஒன்னு பித்ரு கர்மா, அதாவது நம்ம முன்னோர்கள் செஞ்சுட்டு போன தீர்க்கப்படாத கர்மா. 2வது நம்ம பரம்பரையிலையோ இல்ல நம்ம குடும்பத்துல செஞ்ச பாவங்கள். 3வது நாமளே போன ஜென்மத்துல செஞ்ச பாவங்கள். சோ இங்கே முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, இந்த 3 ஓட்டையையும் நாம அடைக்கிற வரைக்கும் நாம என்னதான் முயற்சி பண்ணாலும் சரி, எவ்வளவுதான் கஷ்டப்பட்டு உழைச்சாலும் சரி, அது ஓட்டப்பானையில தண்ணி ஊத்துற மாதிரி வீணாதான் போகும்னு அகத்தியர் தெளிவா சொல்றாரு. இப்போ நாம இந்த முழு விஷயத்தோட மையப்புள்ளிக்கு வரோம். தனுஷ்கோடியோட அந்த அமானுஷ்ய ஈர்ப்பு சக்தி. இது அகத்திய மகரிஷி நமக்காகவே வெளிப்படுத்தின ஒரு பெரிய ரகசியம். இதுவரைக்கும் யாருக்கும் தெரியாத ஒரு விஷயம். அகத்தியரோட வார்த்தைகளையே கேளுங்களேன். அவர் என்ன சொல்றாருன்னா, தனுஷ்கோடிங்கிறது ஒரு விதமான ஆன்மீக ஈர்ப்பு விசை இருக்கிற கடைசி புள்ளி. முக்தி அடையாத நம்ம முன்னோர்களோட ஆன்மாக்கள் எல்லாமே அங்கதான் தேங்கி நிக்குதான், ஒரு சக்தி அவங்கள அங்க இழுத்து வச்சிருக்கன்னு சொல்றாரு. அப்போ இந்த ஆன்மீக ஈர்ப்பு விசைனா என்ன? சிம்பிளா சொல்லணும்னா, அது தனுஷ்கோடியில இருக்கிற ஒரு ஸ்பெஷலான எனர்ஜி. சாந்தி அடையாத முன்னோர்களோட ஆன்மாக்களை ஒரு காந்த மாதிரி இழுத்து அந்த இடத்திலேயே லாக் பண்ணி வச்சிடுது. இங்கதான் விஷயமே இருக்கு. அங்க மாட்டிக்கிட்டு கஷ்டப்படுற அந்த ஆன்மாக்களோட துயரம் இருக்குல்ல, அது நேரா இங்க பூமியில வாழ்ற அவங்க வாரிசுகளோட வாழ்க்கையில எதிரொலிக்குது. தடைகளாவும் தீராத கஷ்டங்களாவும் நிக்குது. சரி, இப்போ பிரச்சனை என்னன்னு நமக்கு தெரிஞ்சிடுச்சு. அப்போ இதுக்கு தீர்வு என்ன? அதுதான் விடுதலைக்கான பாதை. வாரிசுகளான நாம செய்ய வேண்டிய ஒரு ரொம்ப முக்கியமான, ஒரு புனிதமான கடமை. பாருங்க, நம்ம முன்னோர்களோட ஆன்மாவுக்கு 2 வழிதான் இருக்கு. ஒன்னு, அது நம்மளால ஈர்க்கப்பட்டு திரும்பவும் நம்ம குடும்பத்துக்கே இந்த கர்மா சுழற்சிலேயே மாட்டிக்கலாம். இது தனுஷ்கோடியில நடக்குது. இன்னொரு வழி, இராமேஸ்வரம் கோயில்ல சிவபெருமான் கிட்ட சரணடைஞ்சு முக்தி அடைஞ்சு இந்த கஷ்டத்துக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கலாம். அதனால அகத்தியர் சொல்ற இந்த வழிமுறை ரொம்ப ரொம்ப முக்கியம். இது ஒரு 2 ஸ்டெப் ப்ராசஸ். ஸ்டெப் 1, நீங்க இராமேஸ்வரம் கோயிலுக்குள்ள போறதுக்கு முன்னாடி, நல்லா கேட்டுக்கோங்க, முன்னாடி தனுஷ்கோடிக்கு போகணும். அங்கதான் உங்க முன்னோர்களோட ஆன்மாக்கள் இருக்கு. அங்க அவங்களுக்காக பிரார்த்தனை செய்யணும். ஸ்டெப் 2, அதுக்கப்புறமா தான் கோயிலுக்கு போய் அந்த ஆன்மாக்களை நம்ம ராமநாத சுவாமியோட பாதத்துல ஒப்படைச்சு அவங்களோட முக்திக்காக வேண்டணும். இந்த வரிசை அவ்வளோ முக்கியம். இந்த முறையா நாம சரியா செஞ்சா என்ன நடக்கும்? நம்ம வாழ்க்கை துன்பத்திலிருந்து சந்தோஷத்தை நோக்கி நகர ஆரம்பிக்கும். ஏன்னா நம்ம வாழ்க்கை பானையிலிருந்து அந்த கர்மா ஓட்டைகள் ஒன்னொன்னா அடைபட ஆரம்பிக்கும். நீங்க இந்த புனிதமான கடமைய சரியா செய்யும்போது முதல்ல தனுஷ்கோடியில அமைதி இல்லாம தவிச்சுக்கிட்டு இருக்கிற உங்க முன்னோர்களுக்கு சாந்தி கிடைக்குது, அவங்களுக்கு விடுதலை கிடைக்குது. இதுல இருக்கிற ஒரு அற்புதமான விஷயம் என்ன தெரியுமா? எப்போ உங்க முன்னோர்களுக்கு முக்தி கிடைக்குதோ அப்போ ஆட்டோமேட்டிக்கா உங்க வாழ்க்கையில இருந்த இந்த கர்மா ஓட்டைகள் அடைபட ஆரம்பிக்குது. பாருங்க, அவங்களோட விடுதலை நம்மளோட விடுதலையோட எவ்ளோ ஆழமா இணைஞ்சிருக்குன்னு. சரி, இந்த விளக்கம் ஒரு முடிவுக்கு வந்தாலும் இது நமக்கு ஒரு முக்கியமான பொறுப்பை கொடுக்குது. இந்த ஞானத்தை நாம நம்மளோட வச்சுக்க கூடாது. இது அடுத்தவங்களுக்கு பகிர்ந்துக்க வேண்டியது நம்ம கடமை. ஏன்னா இது பல பேருக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்கும். அகத்தியரோட மூல வாக்கே என்ன சொல்லுதுன்னா, இந்த ஆழமான விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்ட ஒவ்வொருத்தரும் முடிஞ்ச அளவுக்கு குறைஞ்சது ஒரு 108 பேருக்காவது இதை எடுத்து சொல்லணுமா, அவங்க வாழ்க்கையிலயும் ஒரு வெளிச்சத்தை கொண்டு வர உதவணுமா. கடைசியா உங்களை நீங்களே கேட்டுக்க வேண்டிய ஒரு கேள்வி. நம்ம முன்னோர்களோட அமைதி நம்மளோட அமைதியோட பின்னி பிணைஞ்சிருக்குன்னா, அப்போ அவங்களுக்காகவும் நமக்காகவும் நாம செய்ய வேண்டிய மிக ஆழமான பொறுப்பு என்னவா இருக்கும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.